வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய 9th ஸ்டாண்டர்ட் 11th லெசன் அணு அமைப்பு இந்த லெசன் பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாக்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. 1920ஆம் ஆண்டு அணுவின் உட்கருவில் நடுநிலைத்தன்மையுடைய துகள் ஒன்று உள்ளது என ரூதர்ஃபோர்ட் தீர்மானித்தார். ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரானை கண்டறிந்தார். இவர் ரூதர்ஃபோர்டின் மாணவர். அதாவது 1920 வரைக்குமே நம்மளோட கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அணு இருக்கும், ஒரு அணுக்குள்ள உட்கரு இருக்கும், அந்த உட்கருக்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அதை சுத்தி எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில சுத்தி வருதுன்னு சொல்லிதான் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? பட் 1920க்கு முன்னாடி வரைக்கும் புரோட்டானும் எலக்ட்ரானும் மட்டும்தான் இருந்துச்சு. புரோட்டானா எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற கான்செப்ட் மட்டும்தான் இருந்தது. ஸோ 1920ல தான் அணுக்குள்ள வந்து அந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகளும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்கே வந்து வந்திருப்பாங்க. யாருன்னா நம்மளுடைய ரூதர்ஃபோர்ட். அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டுடைய ஸ்டூடெண்டான நியூட்ரான் தான் சாட்விக் தான், ஜேம்ஸ் சாட்விக் தான் நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நியூட்ரான் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. அடுத்தது பாருங்க, அடிப்படை துகள்களின் பண்புகள். பேசிக்கா ஆட்டம் அப்படின்னா அணுவுக்குள்ள அடிப்படை துகள்கள் என்னென்ன இருக்கு? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? சோ குறியீடு கொடுத்திருக்காங்க பாருங்க. மின்சுமை எலக்ட்ரான்னா -1, புரோட்டான்னா +1, நியூட்ரான்னா 0, மின்சுமை அற்றது. அதோட நிறை கொடுத்திருக்காங்க பாருங்க. AMU கிராம்ஸ் ரெண்டுலயுமே வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க. அணுவின் அடிப்படை துகள்களான புரோட்டான்கள், நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள் நீங்களாக அணுவின் உட்கருவில் உள்ள பிற அடிப்படை துகள்களாவன மெசான்கள், நியூட்ரினோக்கள், ஆன்டி நியூட்ரினோக்கள், பாசிட்ரான்கள். ஸோ என்னன்னா ஆட்டம்ஸ்னா ஆட்டம்ஸ்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு, அதை சுத்தி எலக்ட்ரான் வட்டப்பாதையில வருது அப்படிங்கிற கான்செப்டையும் தாண்டி அணுவுக்குள்ள இன்னுமே ஒரு சில துகள்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்னா மெசான்கள், நியூட்ரினோக்கள், ஆன்டி நியூட்ரினோஸ், பாசிட்ரான்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, அணு எண் Z வடிவத்தில் ஏன் வடிவமைக்கப்படுகிறது? Z என்றால் ஸ்லால், ஜெர்மானிய மொழியில் எண் என்று பொருள். Z என்பதை அணுஸ்லால் அல்லது அணு எண் எனவும் எண்ணலாம். ஏ என்கின்ற குறியீடு M ஜெர்மானிய மொழியில் மாசென்ஸ் லா என்கிற குறியீட்டுக்கு பதிலாக ACS வழிமுறையில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ Z வந்ததுக்கு இதுதான் ரீசன். பட் ஏ வந்து அந்த மாதிரி இந்த ஜெர்மானிய மொழியில இல்லாம ACS வழிமுறையில ஏன்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் எழுதும் பொழுது, ஒரு அணுவை வந்து எழுதும் பொழுது XZA இந்த சிம்பிள் வச்சுதான் நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல X அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தனிமத்துடைய குறியீடு. எந்த தனிமம் எடுத்துக்கிறோமோ அந்த தனிமத்தோட குறியீடு அங்க வந்து போட்டுடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் கார்பன் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், C அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல Z அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே Zன்னு எழுதணும். Zங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பருங்கிறது எதை வந்து குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்பவுமே ஒரு அணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள் ரெண்டோட எண்ணிக்கையும் சமமாவே தான் இருக்கும். சோ அதனால இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். கார்பனுக்கு வந்து 6 இருக்குங்களா? சோ 6 வந்து கீழே போட்டுக்கிறேன். மேல ஏன் இருக்குது பாருங்க. ஏன் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் நம்பர், அதாவது புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் உட்கருவுல இருக்குது இல்லைங்களா? அந்த உட்கருவுல இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை தான் வந்து நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், 12. ஸோ பாத்தீங்களா, கார்பனுக்கு C612 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். ஸோ இப்படிதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் குறியீடு போட்டுக்கணும். கீழே வந்து அணு எண் 6, மேல நிறை எண் 12. ஸோ இதுதான் இந்த இசட்டுங்கிற சிம்பலும் ஏங்கிற சிம்பலும் எப்படி வந்ததுன்றதுக்கான ஸ்டோரியை இங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அணுக்களின் பகிர்வு, எலக்ட்ரான் பகிர்வு. ஸோ ஒரு அணு இருக்கு, அந்த அணுக்குள்ள உட்கரு இருக்கு, புரோட்டான், நியூட்ரான், அதை சுத்தி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில சுத்தி வருதுன்னு சொல்லிட்டோமா? அந்த வட்டப்பாதை சும்மா வட்டப்பாதைன்னு சொன்னா மட்டும் போதாது, அதையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக தான் KLMN அப்படின்னு சொல்லிட்டு 4 வட்டப்பாதைகள் இருக்கும். அந்த வட்டப்பாதைகளுக்கு பேரு ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆற்றல் மட்டம்னு சொல்லலாம், கூடு அப்படின்னு சொல்லலாம். சோ மொத்தமா 4 வட்டப்பாதைகள், 4 ஆற்றல் மட்டங்கள் இருக்கும். KLMN ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு சரி ஆற்றல் மட்டம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. சும்மா இஷ்டத்துக்கு போய் எலக்ட்ரான்கள் ஃபில் ஆயிக்க முடியுங்களா? இல்ல, அதுக்கும் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா 2n² ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அவங்க போய் எத்தனை எலக்ட்ரான்ஸ் அங்க பிளேஸ் ஆகுறாங்கன்றதை நம்மளால கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். சோ இந்த இடத்துல n அப்படிங்கிறது அந்த ஆற்றல் மட்டத்துடைய எண்ணிக்கையை குறிக்குது. Kனா ஃபர்ஸ்ட், Lனா செகண்ட், Mனா தேர்ட், Nனா 4. இது அப்படியே இந்த 2n² அப்ளை பண்ணி பாருங்களேன்.
2 into 1 squared. K na ஃபர்ஸ்ட்டுங்களா, L na செகண்டா, M தேர்டு, ஃபோர்த்து. ஸோ இந்த வர்ற வேல்யூ 2, 8, 18, 32. ஸோ கேனா 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும், எல் அப்படிங்கிற ஆற்றல் மட்டத்துல 8 ஃபில் ஆகலாம், எம்ங்கிற ஆற்றல் மட்டத்துல 18, என்ல 32 ஃபில் ஆகலாம். ஸோ சீட் அலோகேஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்க, அணுக்கள் மிக நுண்ணிய நிறை எண்களை பெற்றுள்ளதால் அவற்றை கிராமில் அளவிட முடியாது. ஏன்னா கிராம்ல அளவிடக்கூடிய அளவுக்கு கூட அதோட வெயிட் கிடையாது, அதோட நிறை அப்படிங்கிறது கிடையாது. அது இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப நுண்ணியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அணுவுடைய நிறையை வந்து கணக்கிடுறதுக்கு AMU அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட், அணு நிறை அலகு அப்படின்னு சொல்லுவோம். இதன் புதிய அலகு U. அணுவின் உருவ அளவு நானோமீட்டர் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. ஸோ நானோமீட்டர்ல மெஷர் பண்ற அளவுக்கு வந்து அது ரொம்ப குட்டியா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நானோமீட்டர்னா ஒரு நானோமீட்டர்ங்கிறது 10⁻⁻⁹ மீட்டருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருளாக இருப்பதால் அவை ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் பார்வையிடப்படுகின்றன. ஒரு நார்மல் மைக்ரோஸ்கோப்னால கூட ஆட்டம்ஸை பார்க்க முடியாது. ஸோ அது தனியா வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப 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 மிக நுண்ணியதுதான் இந்த அணுக்கள். அடுத்தது பாருங்க, அடுத்த பாக்ஸ்ல அந்த தனிமங்கள் எலக்ட்ரான் பகிர்வு KL M ஆற்றல் மட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா. சோ அதுல வந்து எலக்ட்ரான் பகிர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க, ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் அப்படிங்கிற ஒரு 3 டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்ததான் இந்த பாக்ஸ்குள்ள வந்துடலாம். ஐசோடோப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ நான் வந்து ஒரு அட்டாமிக் நம்பர் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா. நடுவுல வந்து குறியீடு, மேலையும் கீழேயும் அணு எண், அணு நிறை எண்ணு சொல்லிட்டு. சோ ஹைட்ரஜன் பாருங்களேன், ஒரு சில டைம் அந்த அணு நிறை எண் இருக்குது இல்லைங்களா, அந்த புரோட்டான் நியூட்ரானோட கூடுதல், அதுல வந்து ஒரு சில டைம் வந்து டிஃபரன்ஸ் வரும். அதாவது புரோட்டான் நியூட்ரான்களோட எண்ணிக்கை மாறுறதுனால அந்த கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால ஒரே தனிமங்களுக்கே பல்வேறு நிறை எண் வர்ற மாதிரியான சிச்சுவேஷனும் அமையும். எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1H1, 1H2, 1H3. அதாவது ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய புரோட்டான் பிளஸ் நியூட்ரானோட கவுண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்கு பாருங்க, C612, C613, கார்பன் 14. பாத்தீங்களா, கார்பன் அதோட கார்பனுடைய அணு எண் 6, நிறை எண் 12 இல்லைங்களா. பட் அதுவே நிறை எண்ல நியூட்ரான்களோட கூடுதல் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஆகிறதுனால அது வந்து 6 + 7 13ஆ மாறிடுது. அடுத்தது 6 + 8 14ஆவும் மாறிடுது. இந்த மாதிரி ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒத்த தனிமங்களுக்கு பேர் தான் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஐசோபார் அப்படின்னா 2 வேற வேற ஆட்டம்ஸ், அவங்களோட அணு எண் வந்து வேற வேறையா இருக்கும். ஆனா அவங்க 2 பேரோட நிறை எண் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி வரும். அவங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்க, ஆர்கானும் கால்சியமும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆர்கான் 18th, இதுவே கால்சியம்னா 20th. பட் இதோட நிறை எண் பாருங்க, அணு நிறை எண் 2க்குமே 40 40 வருது இல்லைங்களா. இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஐசோபார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஐசோடோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஐசோடோன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரான்களோட கவுண்ட் வந்து ஒரே மாதிரி வரும். அதாவது பார்த்தா தெரியாது, வேற வேற நம்பர்ஸா தான் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தோம்னா அதோட நியூட்ரான் கவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, போரானே எடுத்துக்குவோமா, 11. இதுவே கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா C612. இதுல பாருங்களேன், 11 - 5 6 வருதுங்களா, 12 - 6 6 வருதுங்களா. ரெண்டுலயுமே அப்ப நியூட்ரானோட கவுண்ட் எவ்வளவு இருக்கு, 6 6 இருக்கு இல்லைங்களா. அப்போ நியூட்ரானோட எண்ணிக்கை ஒரே மாதிரி இருந்தா அதை ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கட்டை விரல் விதியை பயன்படுத்தி T என்பது மேலே எனவும் B என்பது கீழே எனவும் கொள்வோம். ஐசோடோப்புகள் மேலே உள்ள நிறை எண் மாறி இருத்தல், ஐசோபார்கள் கீழே உள்ள எண் மாறி இருத்தல். ஸோ சேமா இருக்கிறது ஐசோடோப்ஸ், அணு எண் வந்து சேமா இருக்கும், மேல வந்து நிறை எண் சேமா இருக்காது, அது ஐசோடோப்ஸ்னு பார்த்தோம். ஐசோபார்னா நிறை எண் சேமா இருக்கும், கீழே இருக்கக்கூடிய அணு எண் சேமா இருக்காதுன்னு பார்த்தோம். சோ அப்போ நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசோடோப்ஸ் டோப்ஸ்னு வருது இல்லைங்களா. அப்போ டாப்ல இருக்கக்கூடிய நம்பர் சேமா இருக்காது.
இதுவே ஐசோபார்னு எடுத்துக்கோங்க. ஐசோபார்னா பாட்டம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாட்டம்னா கீழேங்களா, அப்ப கீழே இருக்கக்கூடிய நம்பர் சேமா இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசியா ஐசோட்டோன் அப்படின்னா என் சவுண்ட்ல முடியுதுங்களா, அப்போ என் நியூட்ரான். நியூட்ரானோட கவுண்ட் சேமா இருக்கும். இப்படி வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, குவாண்டம் எண்கள். சோ குவாண்டம் எண்கள் வந்து ஒரு 4 இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னா n அப்படின்னு சொல்லிட்டு குறியீட்டை வச்சு நம்ம வழங்குவோம். சோ அது எதுக்காகனா முதன்மை ஆற்றல் மட்டத்தை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்காக. சோ அந்த ஆற்றல் மட்டங்கள், அந்த KLMN அந்த ஷெல் சொன்னேன் இல்லைங்களா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது கோண உந்த குவாண்டம் எண் அப்படின்னா எல்ங்கிற குறியீடு. சோ அந்த ஒரு ஷெல்லுக்கு கீழையும் சப்ஷெல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். துணைக்கூடுகள் அது பின்னாடி வரும், நான் அதுல வந்து உங்களுக்கு சொல்றேன். அந்த துணைக்கூடுகள் பத்தியும் அந்த ஆர்பிட்டாலுடைய வடிவம் பத்தியும் சொல்றதுக்கு பேரு எல் அப்படின்னு சொல்லுவோம். காந்த குவாண்டம் எண் அப்படின்னா எம். அந்த ஆர்பிட்டால் எங்க அமைஞ்சிருக்கு, அதோட அமைவிடத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கு காந்த குவாண்டம் எண் யூஸ் ஆகுது. அடுத்தது சுழற்சி குவாண்டம் எண். எஸ், எலக்ட்ரான்கள் சுத்திட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த எலக்ட்ரான்களோட சுழற்சியை பத்தி நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த சுழற்சி குவாண்டம் எண் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து புக் பேக் கொஷின்ஸ். ஸோ புக் பேக் வந்து நம்ம ஆல்ரெடி தனியாவே ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கான லிங்க்கும் பிளேலிஸ்ட்டும் வந்து நாங்கள் உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.